ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று இரவு தூங்குவதற்கு முன்பாக இது ஒரு முறையாவது நீ கேட்டுவிடு. நாளையே நல்ல செய்தி உன் செவி வந்து சேரும். உன்னுடைய மனதில் நித்தம் நித்தம் ஒவ்வொரு குழப்பம், புதிய புதிய எண்ணங்கள், அவைகள் எல்லாம் உன்னை ஈர்க்கும். அதை தாண்டி வழியில் ஏற்படும் தடங்கள், இவைகள் எல்லாம் உன்னை மாற்றத்தான் என்பதை நீ தெளிவாக புரிந்து கொள். ஒரு விஷயம் உன் முன் நடக்கிறது. அதை நீ எதிர்கொள்ள நினைக்க வேண்டும். தப்பித்து ஓட பார்த்தால் அது உன்னை துரத்தத்தான் செய்யும். நீ ஓடும் ஒவ்வொரு தருவாயிலும் அதனால் வழிகளுக்கு நீ ஆளாவாய். அதற்கு நீ அதை ஏற்று அதில் பக்குவப்பட்டு அதை தாண்டி வருவதுதான் உண்மையான வாழ்வின் சாராம்சம் அடங்கியிருக்கிறது என்பதை நீ ஏற்க மறுக்கின்றாய். நிகழ்வுகள் என்ன நடந்தாலும் உன் மனம் தெளிவான நீரான கடல் போல் சம அளவாய் நிற்க வேண்டும். கடல் சீற்றத்தால் பொங்கி வரும் தண்ணீர் உள்ளே செல்லும். என்றைக்காவது கடல் நீர் வற்றியது என ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்த்தால் கிடையாது. 1000 மாற்றங்களை கடந்து வந்த பிறகுதான் கடல் தன்னுடைய சம அளவில் நிலைக்க முடியும். 5 பூதங்களால் ஒன்றாலான கடலுக்கே இந்த பரீட்சை என்றால் 5 புலன்களான மனித உடலில் இருப்பவர்களுக்கு எத்தனை பரீட்சை! அந்த பரீட்சையை நீ பாதி அளவில் தாண்டி விட்டாய். நம்பிக்கை, விசுவாசம், பொறுமை, பக்தி, அன்பு என எல்லாவற்றிலும் வென்ற நீ இப்போது பாதி கடலின் சம அளவாய் நிற்கின்றாய். ஆனால் உனக்கான உயர்வான இடத்தில் வந்தவுடன் உனக்கு தோன்றும் அகங்காரம், அது மிகவுமே தந்திரமான ஆயுதம். அந்த பிடியில் ஈர்க்கப்படுவது சுலபம். அதை அகங்காரம் என்று உணர்ந்து அதிலிருந்து நீ வெளியே வருவது என்பது மிகவுமே சிக்கலான ஒன்று. அதற்கு நீ செய்ய வேண்டியது அமைதியான மொழிகள், வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது. ஏவிய அம்புகளுக்கு குறிக்கோள் என்பது ஒரே ஒரு திசைதான். ஆனால் ஏவப்படாத அம்புகளுக்கு குறிக்கோளான திசையாய் இருக்கும் வழிகள் அதிகம். என்றைக்கும் தன்னை ஒரு இடத்தில் தாழ்த்தி நினைப்பவர் வாழ்வில் உயர்ந்து இருப்பார். அதை நினைவில் வைத்துக்கொள். நீ என் பரிபூர்ண அருளும் ஆசியும் பெற வேண்டுமென்றால் நான் சொன்னது போலவே செய். உன் வாழ்க்கையிலுள்ள இடைகள் எல்லாம் தீர்ந்துவிடும். தடங்கல்கள் எல்லாம் தாண்டிவிடும். கஷ்டங்கள் எல்லாம் கடந்துவிடும். இனி கவலையே படாதே. எப்போதும் உனக்கு துன்பம் இனி நேரவே நேராது. நீங்கள் எங்கு இருந்தாலும் எதை செய்தாலும் அவை எல்லாவற்றையுமே எனக்கு தெரியும்படி நான் அமைத்து வைத்திருக்கின்றேன். உங்களை ஆட்டுவிப்பவன் நான். எல்லாவற்றையும் படைத்து காப்பவன் நான். உலகத்தின் ஆதாரம் நான். எவன் என்னை மனதார நினைக்கின்றானோ அவனுக்கு எப்போதும் துன்பம் நேரவே நேராது. இங்கு எல்லோருக்கும் அவரவர் ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைத்து விடுவதில்லை. ஆசைப்பட்டபடியே நடப்பதும் இல்லை. முன் செய்த பாவ புண்ணிய கணக்குகளின் மாற்றத்திற்கு ஏற்ப நன்மையும் தீமையும் மாறி மாறி வருகின்றது. இதை நீ அறிவாய் என்றால் அதை உன் மனம் புரிந்து ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றது. இதுதான் உண்மை. உன் கவனம் எப்போதும் வந்த துன்பம் வரும் துன்பத்திலேயே இருக்கிறது. பல நன்மைகள் உன் வாழ்வில் நடக்க இருக்கின்றன. இனியும் நடக்கப் போகின்றன. எல்லாவற்றையும், உன் கவனம் முதற்கொண்டு எல்லாவற்றையும் அதில் மட்டுமே நீ வைக்க வேண்டும். வாழ்வின் யதார்த்தத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் கண்ணீர் புன்னகையாக நிச்சயம் மாறும். உன் அமைதி உனக்கு கிடைக்கும். சந்தோஷம் நிலைத்து நிற்கும். இன்றைய இரவு பொழுதை நீ நிம்மதியாக உறங்கு. சந்தோஷமாக உறங்கு. எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கிறேன். இது நிச்சயம் நடக்கும். எப்போது எனது துயரங்கள் தீரப்போகின்றது, இன்னும் எத்தனை காலம் நான் காத்திருக்க வேண்டும் என்று உன்னுடைய மனமானது வாடிக்கொண்டிருக்கிறதல்லவா? இதோ உனக்கான பதிலோடு நான் வந்திருக்கிறேன். உன் அருகிலேயே நான் இருக்கிறேன். நீ உறங்கும்போது உன் அருகிலேயே இருந்து உன்னை வருடிக்கொண்டு உன் பக்கத்திலேயே நான் இருப்பேன். நீ நிம்மதியாக உறங்கு. நீ எந்த விதமான செயல்களில் ஈடுபட்டாலும் என்னிடம் சொல்லிவிட்டு செயல்படு. உனது கண்களின் எதிரே உனக்கு முன்பாக நான் அமர்ந்திருக்கின்றேன் என்பதை மறந்து விடாதே. நாளை விடியும் பொழுது உனக்கான நல்ல விடியலாக அமையப் போகிறது. நாளையே நீ எதிர்பார்த்த செய்திக்கான முதல் செய்தி உன்னை வந்து சேரும். நீ திரும்பும் திசையெல்லாம் நான் உன்னுடன் இருப்பதை நீ உணர்ந்து கொள்வாய். நீ காண்கின்ற ஒவ்வொரு ஜீவராசிகளின் வடிவிலும் நான் சூழ்ந்து இருப்பதை நீ உணரப்போகின்றாய். உனக்குள்ளே நான் இருப்பதை, நிழலாக உன்னை தொடர்ந்து கொண்டே இருப்பதை நீ உணரப்போகின்றாய். என்னுடைய குரலானது உன் செவிகளில் கேட்கப் போகின்றது. என் அன்பு குழந்தைக்காக நான் எல்லாவற்றையுமே தரப்போகின்றேன். உன்னுடைய அப்பா உனக்காக நல்ல பதிலோடு பலனோடு நான் வந்திருப்பது உன்னுடைய நன்மைக்காக மட்டுமே.
எனது குரல் உன் செவிகளில் கேட்கிறதா என்று இன்று இரவு நீ சோதித்துப்பார். நான் உன்னுடன் இருப்பதை நீ உணர்ந்து கொள்வாய். எனது குரல் மீண்டும் கேட்கும் தருணத்தில் என்னை நீ முழுவதுமாக புரிந்து கொள். நான் இருக்கும்போது எதற்காகவும் பயந்து ஓடாதே. எனது பார்வைக்கு மிஞ்சிய சக்தி எதுவுமே இல்லை. நான் உனது நிழலாக எப்போதும் உன் கூடவே இருப்பேன். உனது வாழ்க்கையில் எது நடந்ததோ அவை அத்தனையும் நடந்து முடிந்துவிட்டது. இனி எதுவும் உன்னை துன்புறுத்தப் போவதில்லை. வாழ்க்கையில் மிக வேகமாக வளர்ந்து வாழப்போகின்றாய். கலங்காதே. அனைவரும் வியக்கும் வண்ணம் நீ வாழ்க்கையில் உயரப்போகின்றாய். தேவையில்லாமல் மனதில் கற்பனையை நீ வளர்த்து கொள்ளாதே. என்னை மீறி எதுவும் உனக்கு நடக்காது. ஆம், எனது குரலானது உன் செவிகளில் இன்று இரவு உன் கனவில் கேட்கும். நான் என்ன சொல்லப் போகிறேன் என்பதை நன்கு உன்னிப்பாக கவனித்துப்பார். நாளை நல்ல செய்தி உன் செவி வந்து சேரும். தேவையில்லாமல் உன் மனதில் நீ கற்பனையை வளர்த்து கொள்ளாதே. என்னை மீறி எதுவும் நடக்காது. உனக்கு வேண்டியதையெல்லாம் வழங்க நான் காத்திருக்கிறேன். எனது அன்பு செல்வமே, நான் இருக்கிறேன் உனக்காக. நீ வாழ்க்கையில் வெற்றி பெற 2 பெரும் ஆயுதங்கள் உனக்கு நான் கொடுக்கப் போகிறேன். மிக பெரிய சக்தியை நான் உனக்கு கொடுக்கப் போகிறேன். உன்னை வெல்ல யாராலுமே முடியாது. ஏனென்றால் நான் உன்னை வைத்திருக்கிறேன் என்னுடைய பாதுகாப்பு வளையத்திற்குள். சந்தோஷமாகவே நீ இருக்கப் போகிறாய். நிம்மதியாக உறங்கு. நாளைய விடியலில் சந்தோஷ செய்தி உன்னை தேடி வரும். யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் பேசிவிட்டு போகட்டும். யார் எதை வேண்டுமானாலும் சொல்லட்டும். உங்கள் பாதையில் நீ உறுதியாக சென்று கொண்டே இரு. உங்கள் மீது நம்பிக்கை வைத்து நீ சென்று கொண்டே இரு. உங்கள் மீது வைக்கின்ற அசைக்க முடியாத நம்பிக்கையே நீ என் மீது வைக்கின்ற நம்பிக்கைக்கு சமம். என்னால் எதுவும் முடியும் என்று சொல்லிக் கொண்டே இரு. நிச்சயம் அது ஒரு நாள் முடியும். காரணம், உன்னில் இருப்பது நீ அல்ல, நான், உன்னுடைய சாயப்பா. நீ விரும்பும் முழு மனதான சாயப்பா நான் தான். விதர்ப்பமான பேச்சுகளும் செய்கைகளும் உன் முன்னால் மற்றவர்களால் நடந்து கொண்டிருந்தால் உன் கோபம், வெறுப்பு, எரிச்சலின் உச்சத்தில் இருக்கும். அந்த பேச்சுகளும் செய்கைகளும் அதை அந்த இடத்தில் கொண்டு போய் வந்துவிடும். கவலைப்படாதே. உன் மனதில் சில விஷயங்களில் இன்னும் உனக்கு தெளிவு தேவைப்படுகிறது. பக்குவம் அடைய வேண்டியதாயிருக்கிறது. அதை நீ கற்க வேண்டும் என்பதற்கே இந்த நிகழ்வுகளையெல்லாம் உன் முன்னால் நான் அனுமதித்தேன். நீ அமைதியாக சுமூகமான முறையில் ஒரு விஷயத்தை கையாளும் பண்பு எப்படி உனக்குள்ளே வர வேண்டும் என்று உனக்கு கற்றுக் கொடுத்தேன். பிறவியிலேயே அறிவுடைமையான ஆண்மானி. இதனை தெரிந்து கொள்வதற்கு கணக்கு இல்லை. ஒவ்வொரு நிமிடமும் மனிதர்களிடத்தில் நாம் பயிலும் கல்வியே அறிவுடைமையிலும் நற்பண்புகளிலும் சிறந்து விளங்கச் செய்யும் நம்மை. அதை உனக்கு போதிப்பதற்கு இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உனக்கு முன்னால் நான் அனுபவித்தேன். ஒரு பாத்திரத்தை நீ தண்ணீரில் அழுத்தினால் அந்த சூழ்நிலையில் அது கீழே செல்லும். அதே வேகத்தில் 2 மடங்காக மேலே வரும். இதுவே அதை தண்ணீரில் விட்டு அழுத்தாமல் வைத்துப்பார். அது குறிப்பிட்ட அளவு தண்ணீர் வந்தவுடன் தானாகவே கீழே சென்றுவிடும். அதைப்போல உன் சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு நீ செயல்படு. தேவையில்லாமல் மனதை நீ பாரமாக்கிக் கொள்ளாதே. உன்னுடைய மனம் அமைதியாவதற்கு சூழ்நிலைகள் உருவாகாது. நீதான் அதை அமைதிப்படுத்தி கொள்ள வேண்டும். கோபத்தில் எது வேண்டுமானாலும் பேசலாம், என்ன வேண்டுமானாலும் பேசலாம். அமைதியாகவும் எதற்கும் செவி கொடுக்காமலும் செல்லலாம். எது உனக்கு நல்லது என்று யோசித்துப்பார். அதனால் எதற்கும் பயப்படாதே, கலங்காதே. நான் சொல்வதை சொல்லி உனக்கு புரிய வைப்பதற்காகவே இந்த இரவு பொழுதில் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். நீ செய்வது எல்லாம் உன்னுடைய நன்மைக்காக என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய நன்மையாகட்டும் துன்பமாகட்டும் அது எல்லாவற்றிலுமே உன் குடும்பத்திற்கும் பங்கு உண்டு என்பதை நீ மறந்து விடாதே. உன்னுடைய குடும்பத்தை மனதில் வைத்துக்கொண்டு, உன் குடும்பத்தை உன் கண்ணெதிரே வைத்துக்கொண்டு நீ எது செய்தாலும் செய்து. அப்பொழுதுதான் உனக்கு தெரியும், கோபம் நல்லதா, நான் செய்வது நன்மையா தீமையா, அது என்னை சார்ந்தவர்களை பாதிக்குமா என்று ஒரு நொடி யோசித்து நீ செய்தால் அது எல்லாமே நன்மையாகவே நடக்கும். உன் குடும்பத்துக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்கும். அதனால் நான் சொல்வதை சொல்லிவிட்டேன். நீ எப்படி எடுத்துக்கொள்கிறாயோ அப்படி எடுத்துக்கொள். உண்ணும் போதும் உறங்கும் போதும் எண்ணும் போதும் எப்பொழுதும் உம்மையே மனதில் துதித்து மகிழும் எங்களை காத்தருளுங்கள் எங்கள் சாய்தேவா. ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீ மென்மேலும் வளர்ந்து வளர்ச்சி அடையப் போகிறாய். யார் வெறுத்தார்களோ, யார் யார் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ, யார் யார் உன் நம்பிக்கையை கெடுத்தார்களோ அவர்களை பற்றி நீ கவலைப்படாமல் இரு.
அப்பா, நான் இருக்கிறேன். அவர்களுக்கு சொல்ல வேண்டிய நேரத்தில் தக்க பதிலடி கொடுப்பேன். நீ கவலைப்படாமல் இரு. உனக்கு கோபம் வேண்டாம். தினம் தினம் நீ வழிபடும் என்னையே திருடன், பைத்தியக்காரன், பிச்சைக்காரன் என்று சொல்கிறார்கள். அவர்களை பற்றியெல்லாம் நான் கவலைப்பட போவதில்லை. அதை போல உன்னை யார் யார் உதாசீனப்படுத்தி பேசினார்களோ அவர்களை பற்றி நீ கண்டும் காணாமல் செவி கொடுக்காமல் இரு. நீ உன் வேலையை பார். மற்றவற்றை நான் பார்த்து கொள்கிறேன். எல்லாவற்றையும் நான் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். நீ எதற்காகவும் எல்லளவு கூட நீ கலங்கக்கூடாது. உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் உடனே பலிக்கும். எனக்கு சில நேரம் மட்டும் கொடு, கொஞ்ச நேரம். மற்றவற்றை நான் பார்த்துக் கொள்கிறேன். உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. மன உறுதியுடனும் நம்பிக்கையோடும் நீ செயல்படு. உன்னுடைய லட்சியம் இன்று கிடைக்காவிட்டால் நாளை கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் உன் கடமைகளை செய். நாளையும் கிடைக்காவிட்டால் மறுநாள் கிடைக்கும் என எதிர்பார். இந்த மன வலிமையோடு நீ செயல்படும் போது உன்னுடைய லட்சியத்தை நிச்சயம் ஒரு நாள் நீ அடைவாய். உலகமே இருள் சூழ்ந்தது போன்று உள்ளதா? இன்னும் எத்தனை நாள் இந்த வேதனையும் துக்கமும் என்ற பல கேள்விகள் உன் மனதில் இருப்பதை நான் அறிவேன். வலியின் ஆதங்கத்தையும் நான் உணர்கிறேன். கவலை கொள்ளாதே. இந்நிலை கூடிய விரைவில் மாறும். நீ உன் கர்ம பந்தத்திலிருந்து விடுபட்டு சந்தோஷமாக வாழ்வாய். உன் வாழ்க்கையில் போராடி போராடி நம்பிக்கையையும் பொறுமையையும் இழந்து விட்டேன் என்று கூறாதே. உன் மூச்சை நீ இழந்து விட்டாயா? இல்லையல்லவா? உயிர் வாழ மூச்சு எவ்வளவு முக்கியமோ அதை போலத்தான் வாழ்க்கையில் வெற்றி பெற நம்பிக்கையும் பொறுமையும். இழந்து விட்டேன் என்று நீ நினைக்கும் இடத்தில்தான் உன் வாழ்நாளில் நீ பெறப்போகும் பொக்கிஷம் அடங்கியுள்ளது. எல்லாவற்றையும் நீ அடைய வாழ்க்கையில் சில நேரம், சில நாட்கள் அல்லது சில வருடங்கள் கூட ஆகின்றது. அதுவரை நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் செயல்பட்டு கொண்டே இரு. உனக்கு நான் நல்லது மட்டும்தான் செய்வேன். நல்லது நடக்கும். நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நான் நடத்துவேன். என் பரிபூரண அருளும் ஆசியும் எப்போதும் உனக்கு உண்டு. நீ ஜெயமாக வாழ்வாய். நான் வருவேன் உனக்காக. கலங்காதே. இதுவரை கண்ணீரை மட்டுமே கண்ட நீ இனி உன் வாழ்வில் பல அற்புதங்களை காணப்போகிறாய். தைரியமாக நம்பிக்கையோடு செயல்படு. இந்த வயதில் உழைக்காமல் வேறு எந்த வயதில் நீ உழைக்கப் போகிறாய்? சோர்வு, தோல்வி இவை அனைத்தையும் நீ உடனே தூக்கி எறிந்துவிடு. அதனால் வார்த்தையை பேசும்போது ஒவ்வொரு வார்த்தையும் யோசித்து பேசு. உன்னை கோபப்படுத்தும் சூழ்நிலை வந்தாலும் நீ அமைதியாக இரு. கோபத்தில் பொறுமையையும் நிதானத்தையும் இழக்காதே. அமைதியாக செல்வது என்பது தோற்பது என்று நீ கருதாதே. தோற்பது முக்கியமில்லை. இறுதியில் யார் வெற்றி அடைகிறார்கள் என்பதுதான் முக்கியம். உனக்கு பிடிக்காத விஷயங்கள் நடந்தால் அந்த ஒரு நிமிடம் என் நாமத்தை உச்சரி. என்னை உன் நினைவில் கொண்டு வா. உனக்கு நான் துணை புரிகிறேன். என்னை உன் நினைவில் கொண்டு வந்தவுடன் மற்றவற்றை நான் பார்த்துக் கொள்வேன். நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் உனக்கு நான் காட்சி தருவேன். என் பரிபூரண அருளும் ஆசியும் எப்பொழுதும் உனக்கு உண்டு. என்னுடைய முழு ஆசியையும் கொடுக்க நான் உனக்கு காட்சி தருவேன். ஆனால் எப்படி தருவேன் என்று யோசித்து பார்க்காதே. நீ கண்மூடி தூங்கும்போது உன் கனவில் வந்து நான் காட்சி தருவேன். வாழ்க்கையில் இதையெல்லாம் நினைத்து நீ கவலைப்படுகிறாய். உன் கனவில் தோன்றி உன் கவலைகளுக்கு பதில் கொடுக்க போகிறேன். உன் கனவில் வருவதற்கு முன் நீ இதை மட்டும் செய்துவிட்டு படு. என்னிடம் சொல்லிவிட்டு நிம்மதியாக என் உதியை எடுத்து உன் நெற்றியில் பூசிவிட்டு, சாயப்பா, நீங்கள் என் கனவில் வர வேண்டும் என்று சொல்லிவிட்டு படு. உன் கனவில் வந்து உன் கவலைகளை போக்க நான் வழி சொல்கிறேன். என் பதிலை பெற நீ தயாராக இரு. சாய்ராம் என்று நீ எப்போது சொல்கிறாயோ அடுத்த நொடி உனக்கு முன் நான் வந்து இருப்பேன். என்னுடைய உதவி உனக்கு முழுமையாக கிடைக்கும். அடுத்த நிமிடமே கிடைக்கும். சாய்ராம் என்று சொல். உன் கவலைகளுக்கு நான் பதில் சொல்கிறேன். உன்னுடைய மனக்குமரல், உன்னுடைய அழுகை இவை அனைத்தும் என் காதில் எப்படி விழாமல் இருக்கும்? அந்த நேரத்தில் உன் மனதில் தோன்றிய வழி எனக்கு என் பிள்ளையான உன்னை நினைத்து பயம் ஏற்படுகின்றது. உன் பிள்ளையின், அதாவது என்னுடைய பிள்ளையின் வாழ்க்கையை இப்படி வழி உள்ளதாய் மாட்டி வைத்திருக்கிறது அந்த மாயை என்ற மாய வலை. எதற்காக சிரிக்கின்றோம், எதற்காக அழுகின்றோம் என்பதை கூட உணராமல் போகின்ற நேரத்தில் வாழும் கட்டாயத்தில் என்கின்ற உணர்வு
என் பிள்ளைக்கு இப்போதே தோன்றுகிறது என்று என் மனம் அழுகிறது. வாழ்க்கையில் உள்ள உயிரோட்டத்தை என் பிள்ளை கடக்கும் தருவாயில் மனதில் கஷ்டங்களை சுமந்து ஒவ்வொரு நாளையும் இப்படி கடக்கின்றதை பார்த்து என் கண்ணில் வேதனையால் கண்ணீர் கொட்டுகின்றது. உனக்கான பக்கபலமாய் நான் இருக்கின்றேன். சில நேரங்கள் நான் மௌனம் காக்கின்றேன். எதற்காக தெரியுமா? என்னுடைய மௌனம் உனக்கு சில விஷயங்களை புரிய வைக்கும். அது உன் தவறுகளை சரி செய்யவும் உதவும். மனித வாழ்க்கையில் ஒரு சிறிய மௌனம் நிறைய விஷயங்களை உணர்த்தி வாழ்க்கைக்கு பக்குவத்தை ஏற்படுத்தும் என்றுதானே உனக்கு தெரியும். ஆனால் இன்று வலியால் நீ அழுகையில் நீ உன் மனதின் வேதனையையும் கஷ்டத்தையும் வெளியில் குமரலாய் கொட்டி தீர்த்தாய். அதை பார்த்து நான் அதிர்ந்து என்ன செய்வது என்று அறியாது திகைத்து போய் உள்ளேன். என் பிள்ளையின் சந்தோஷம்தான் என்னுடைய சிரிப்பு. என் பிள்ளையின் கஷ்டம்தான் எனக்கு ஏற்பட்ட வலி. அதை உனக்கு பதிலாக நான் தாங்கிக் கொண்டிருக்கின்றேன். உன்னுடைய வலியை உனக்கு வெகுவாக கொடுக்காமல் சிறு பகுதியை மட்டுமே உனக்கு கொடுத்துவிட்டு மீதி வலியை நான் சுமந்து கொண்டிருக்கின்றேன். என் குழந்தையே, ஒருபோதும் நான் உன்னை தனித்து விட மாட்டேன். கவலையே படாதே. என்னுடைய சாயப்பா எனக்காகத்தான் இருக்கிறார் என்று நம்ப கொண்டிருக்கும் வேளையில் ஏதோ ஒரு சிறு சிறு மாயை என்ற வலை வந்து என்னுடைய சாயப்பா எனக்காக எதுவுமே செய்யவில்லை, ஏன் இப்படி இருக்கிறார் என்ற ஆதங்கப்பட்டு கோபப்பட்டு நீயே என்னை திட்டிக் கொண்டிருக்கின்றாய். அது எல்லாம் எனக்கு தெரியும். உன்னுடைய வலியானது அப்படி உன்னை பேச வைக்கின்றது. என் குழந்தையின் வலியை நான் சுமந்து கொண்டிருக்கின்றேன். அந்த குழந்தையின் வலி பனி போல வாழ்க்கையிலிருந்து வெளியே வரப்போகின்றது. அதை தூரப்படுத்துவதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் நான் செய்யவிட்டேன். வெளிச்சத்தின் சூரியனாய் நான் உயிரான உன் சாயப்பா நான் எப்போதும் உன் கூடவே இருப்பேன். எல்லா நேரத்திலும் என்னுடைய துணை உனக்கு இருந்து கொண்டே இருக்கும். நீண்ட நாட்களாக உனது வேண்டுதல் கூடிய விரைவில் நிறைவேறப் போகிறது. எத்தனை நாட்களாக அந்த வேண்டுதலை என்னிடம் வைத்திருந்தாய்? அதற்கு பெறுவதற்கு தயாராக இரு. நம்பிக்கை இழந்து விடாதே. என் வாக்கு என்றும் பொய்யாகாது. நீ சந்தோஷமாக வாழ வேண்டிய நேரம். என்னுடைய நாமத்தை ஜபித்து உன்னுடைய வாழ்க்கையை நாளை முதல் தொடங்கு. விடியும் பொழுது உனக்கானது.